சதுரங்கவேட்டை பாணியில் பொதுமக்களை ஏமாற்றும் மோசடி கும்பல். ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் மோசடியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பூட்டிய திருமண மண்டபத்தில் நடந்த ஸ்கேம் கூட்டத்தை தட்டி தூக்கிய போலீசாரின் நேரடி காட்சிகள். வினோத் இயக்கத்தில் வெளியான சதுரங்க வேட்டை படம் வெளியாகி அதுல நடந்த பல வினோதமான மோசடிகளை வெளிக்கொண்டு வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தாரு. இருந்தாலுமே அது மாதிரியான மோசடிகள் குறைந்தாலும் இப்போ ஆன்லைன்ல நடக்கிற மோசடி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. அப்படி ஒரு சம்பவம் தான் நெல்லை மாவட்டத்திலையும் நடந்திருக்குது. நெல்லை குளவணிகர்புரம் பகுதியில் இருக்கிற தனியார் மண்டபத்துல ரகசிய கூட்டம் நடத்தப்படுவதா காவல்துறையினருக்கு தகவல் கிடைச்ச உடனே மேலப்பாளையம் காவல் ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் அங்க போய் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ அந்த மண்டபம் பூட்டு போடப்பட்டிருந்ததுனால போலீசார் சந்தேகம் அடைந்து மண்டப காவலாளைய கூப்பிட்டு பூட்டை திறந்து உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ மண்டபத்துக்குள்ள 16 கார்கள்ல சென்ற முன்னாள் ராணுவத்தினர் உட்பட பலருமே அந்த கூட்டத்தில் பங்கேற்றது தெரிய வந்திருக்குது. சில கார்கள்ல நம்பர் பிளேட் இல்லாததுனாலையும் கூட்டம் அனுமதி இல்லாம நடத்தப்படுவதை தெரிஞ்சுக்கிட்ட போலீசார் அதிரடியா உள்ள நுழைஞ்சு அங்கிருந்த ஒருத்தரை பிடிச்சு விசாரணைக்காக காவல் நிலையம் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப அவங்க வியாபாரம் தொடர்பா கூட்டம் நடத்துவதா சொல்லி வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில QNet அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளத்துல முதலீடு செய்ய வச்சு பலருக்கிட்ட கோடிக்கணக்குல மோசடி செய்யப்படுற சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வருது. ஏற்கனவே பால் கட்டளையை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் QNet மூலமா வாலிபர் கிட்ட லட்சக்கணக்குல மோசடி செஞ்சு போலீசார் கிட்ட சிக்கினாரு. அவரு ஜாமீன்ல வெளிவந்து மறுபடியும் அதே வெப்சைட்ல முதலீடு செய்ய ரகசிய கூட்டம் நடத்தி இருக்கிறதும் தெரிய வந்திருக்குது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செஞ்சு மேலும் தீவிர விசாரணையை நடத்திட்டு வராங்க. பூட்டிய திருமண மண்டபத்தில் நடந்த ஸ்கேம் கூட்டத்தை கண்டுபிடிச்சு தட்டி தூக்கிய போலீசாரோட காட்சிகள் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது.